ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லூமியனில் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எப்போ வந்து மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னா, இப்போ நான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து மெட்டீரியல் ஷோ ஆகாது. ஸோ வந்து எனக்கு எப்படி காட்டும், கிளிக் ஆன் இம்போர்ட்டட் மாடல் டு மாடிஃபைட் மெட்டீரியல். அதாவது என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு மாடல் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டேப் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஒரு ஒயிட் பெயிண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே எனக்கு வந்து செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிளாஸ் வந்து இந்த 2 இடத்துல தான் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் நான் செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த கிளாஸும் சேர்ந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி பின்னாடி வேறு எங்கேயும் இருக்குது, சைடில் வேறு எங்கேயும் இருக்குன்னா அதுவும் சேர்ந்து தான் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டர், அதே மாதிரி இந்த உட்டன் டெக்ஸ்டர், அதே மாதிரி இந்த கலர். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இது இந்த ஒயிட் இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, இதாகலாம், இது செலக்ட் பண்ணி இது செலக்ட் ஆக மாட்டேங்குன்னு கேட்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பேன், அதனால வந்து எனக்கு இது தனியாக செலக்ட் ஆகுது. ஸோ அதனால காம்பவுண்ட் வால் தனியாக, இது தனியாக நான் வச்சுருந்தேன். ஒயிட்டில் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகாது, இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகுது. லூமியானை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் குரூப் கிடையாது. லூமியானை பொறுத்த வரைக்கும் கலர் தான் வந்து ஒரே குரூப், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கலர் எடுத்தேன்னா இதெல்லாம் ஒரே குரூப், இந்த கலர் எடுத்தேன்னா இதெல்லாம் ஒரே குரூப். ஸோ இந்த கிரே கலர் எடுத்தனா இதெல்லாம் ஒரே குரூப். ஸோ இந்த கிரே ஆஷ் கலர் எடுத்தனா இதெல்லாம் ஒரே குரூப். ஸோ இந்த மாதிரி வந்து லூமியன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரே குரூப்பாக வந்து என்ன ஆகிக்கும், டிஃபைன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து எல்லாம் ஒரே குரூப் அப்படின்னு, ஓகேவா? சரி ப்ரோ, நான் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த ஒயிட் மெட்டீரியல் காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல மெட்டீரியல் லைப்ரரி வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் லைப்ரரியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வேரியேஷன் இருக்கும், இன்டோர், அவுட்டோர், அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் மெட்டீரியல். ஸோ கஸ்டம்ஸ் மெட்டீரியல் நம்ம எதுவும் கஸ்டம் பண்ணி வச்சுருந்தோம்னா கஸ்டம் மெட்டீரியல் காட்டும். நியூனா இதில் வந்து புதுசாக, ஸோ இப்போ வந்து பில்லி போர்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பில்லி போர்டு வந்து எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இதாகும், லைக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டேட் ஆகும். இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து என்னென்னா கலரு. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து என்னென்னா இங்கே இருக்கிற எதுவுமே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நான் கிளிக் பண்ணுறேன்னா என்னோடய ஒரிஜினல் கலரையே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்னோடய ஒரிஜினல் ஆப்ஜெக்ட், அதாவது நான் ஸ்கெட்சப்பில் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தேன், ரைட்டா? ஸோ அதே இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிட்டு கலர் வந்து ஒரு ரெட் கலர், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு கலர்னா ஆரஞ்சு கலர் மாதிரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வேணுமோ நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கலரோட திக்னஸ் கூட்டிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது பார்க்க வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்க ஸ்கை தெரியா, ஸோ கிளாஸினஸை குறைக்கணும், ரெஃப்ளெக்டாக குறைக்கணும். ஸோ இந்த ரெஃப்ளெக்டிவை குறைச்சிட்றேன், கிளாஸினஸை குறைச்சிட்றேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குறைச்சிட்றேன். எனக்கு என்ன ஆகாது, அது வந்து எனக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது, பின்னாடி வந்து ரெஃப்ளெக்டாக தெரியாது, ஓகேவா? ஸோ இது புரிஞ்சதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கீழே உள்ள ஆக்சுவலாக இப்படி காட்டும் உங்களுக்கு, இதில் ஷோ மோர்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா, இதே மெட்டீரியல் காப்பி எடுக்கிறது, அப்புறம் இதே மெட்டீரியல் நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது வேறு இன்னொரு இதை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேம் மெட்டீரியல் டு கஸ்டம்ஸ் மெட்டீரியல், நம்ம வெளியே பார்த்தோம்ல கஸ்டம் மெட்டீரியல், நீங்களாக ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி அதை என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக வந்து ஒரு டெக்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டரை லூமியனில் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் லோட் மெட்டீரியல், வெளியேருந்து மெட்டீரியல் லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி சேவ் மெட்டீரியல், அதே மெட்டீரியல் நான் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்னா, இப்போது உங்கள்கிட்ட வந்து இந்த டெக்ஸ்டர் இருக்குன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன், நான் ஸ்டாண்டர்ட் போகிறேன். இந்த மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த இடத்துல மெட்டீரியல் ஷோ ஆகும் இல்லை, இந்த டெக்ஸ்டர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ நான் இங்கே பாருங்களேன், கிளாஸ் ஹில்ஸ் அடியா, ஸோ கிளாஸ் ஹில்ஸ் குறைக்கிறேன், ரெஃப்ளெக்டிவ் குறைச்சிட்றேன், ரிலீஃப் கூட குறைச்சிட்றேன். ஸோ இப்போ கோ டு மெட்டீரியல் லைப்ரரினா எனக்கு இங்கே வரும், ஓகேவா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் இந்த ஃபோல்டர் எனக்கு எங்கே இருக்குது, ஸோ என்கிட்ட அந்த இது இருக்கா, ஃபைல் இருக்கா அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு வந்து எங்கே போகும், நம்மளோட
இந்த டெக்ஸ்டர் எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி தானே இதில் ஸ்கெட்சப்பில் அப்ளை பண்ணியிருப்போம், அந்த டெக்ஸ்டரை பார்க்கறதுக்கு என்ன ஆகும், இதை வந்து கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சூஸ் கலர் மேப்லேருந்து இல்லை மெட்டீரியல் மேப்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவையில்லை. ஸோ இங்கே கலரை மட்டும் லைட்டாக இப்போ கிரே கலர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல RALனு இருக்கும். ஸோ இது வந்து என்ன கிரே, ஸோ ஒரு டார்க் கிரே மாதிரி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இல்லை அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி எனக்கு இதோட மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு நான் தேடி, ஸோ இது இல்லை, ஸோ இதுவான்னு பார்க்கணும், இதுவும் இல்லை, ஸோ இந்த இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்டரை எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு வச்சிடறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த இடத்துல ஒரு வார்னிங் சிம்பிள் காட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த வார்னிங் சிம்பிள் இப்போ போயிடுச்சு. ஏன்னா எனக்கு அதோட மெட்டீரியல் வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடணும். ஃபினிஷ் கொடுக்காம எக்ஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா எனக்கு மெட்டீரியல் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ காம்பவுண்ட் வருவாங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் ஸோ லெஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு சம் ஆப்ஷன்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒரு ஆப்ஷன். நான் இந்த இது நான் எப்படின்னு காட்டுறேன், பொசிஷன் காட்டுறேன். ஸோ இந்த இதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ ஆஃப்செட் நான் கொடுக்குறேன். 1 செகண்ட். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இது கொடுத்துட்டு ரெஃப்ளெக்டிவ், கிளாஸு, ரிலீஃபு எல்லாத்தையும் குறைச்சிட்றேன். இப்போ ஆஃப்செட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா சில டெக்ஸ்சர்ஸ், ஸோ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து ஓரியன்டேஷனும் அந்த இதுலேயே வந்துடும். ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து எனக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக தெரியணும் அந்த மாதிரி வரும். செட்டிங்ஸு, ஸோ செட்டிங்ஸில் வந்து எம்இசியூன்னு இருக்குல்ல, ஸோ எம்இசியூ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா எனக்கு இது என்ன ஆகும், எனக்கு இது வந்து ஒரு லைட்டு மாதிரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் டிசைன் பண்ணுறீங்க, ரைட்டா? இப்போ இந்த கேப்பில் வந்து எனக்கு லைட்டு வரணும், ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கெட்சப்லேயே சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடுவேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இதுதான் இந்த பாக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன், எம்இசியூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு அது லைட் மாதிரி வரும். எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எம்இசியூ. ஸோ இதில் உள்ள எம்இசியூட யூசேஜ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேச்சுரேஷன், இதெல்லாம் வந்து தெரியும். சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் தெரியும். ஸோ அடுத்து வந்து வெதரிங். ஸோ வெதரிங்கிறது என்னென்னா, இப்போ இதோட இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ வெதரிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைக் வந்து நம்ம பழைய பில்டிங் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணால் வெதரிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த பில்டிங் ஃபுல்லாக இந்த லைக் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ கூட ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, லாஸ்ட் ஆஃப் அஸ்ன்னு ஏதோ வந்துச்சு. அதில் கூட இந்த நிறைய பில்டிங்ஸ் வந்து பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து இதிலே வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வெதரிங் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் பேஸ்டான வந்து நீங்கள் பண்ணுற ஸ்டைல். அடுத்து வந்து ஃபுல்லேஜ். ஸோ ஃபுல்லேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ லீவ் சைஸு, லீவ் டைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரெட்டை வந்து நான் எப்படி வெளில இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி வருது பாருங்க. ஸோ எனக்கு அந்த வால் மேலே வந்து எனக்கு என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரெட்டு வந்து பரவி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் கிரவுண்ட் லெவலாக என்னன்னு கேட்கும். ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட்டு சைஸு, ஸோ எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் லீவ் சைஸை நான் சின்னதாகிக்கலாம், பெருசாகிக்கலாம். லீவ் டைப் என்ன மாதிரி டைப், க்ரீன் கலர் வேணுமா, என்ன கலர் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பேர் தான் வந்து ஃபில்லேஜ்னு சொல்லுவாங்க. லைக் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம சில வாலில் வந்து கொஞ்சம் உட்டன் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி உட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த உட்டனில் மட்டும் எனக்கு லைட்டாக வந்து லீஃப் இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்மளால் ஷோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நம்ம அவுட்லுக் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் சில இடத்துல இந்த மாதிரி பண்ணுறோம்னா. ஓகேவா? இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸில் வந்து ஸோ கிராஸு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ கிராஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டைப் கிராஸ் வேணும், ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து உட்டில் வந்து என்ன மாதிரி வேணும், 3D கிராஸ் இருக்கும், ராக் இருக்கும், சாயில் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் ஃபூல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லீவ்ஸு, இது வந்து எல்லாமே மெட்டல் மாதிரி வரும். அடுத்து ஃபர்ரு, ஸோ ஃபர்ரு இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அடுத்து இன்டோரில் என்ன இருக்கும், ஃபேப்ரிக் இருக்கும், கிளாஸ் இருக்கும், லெதர் இருக்கும், மெட்டல் இருக்கும், பிளாஸ்டர் இருக்கும், கர்டைன்ஸு, ஸோ கர்டைன்ஸு, அதுக்கப்புறம் வுட்டு, டைலு, ஸ்டோனு, பிளாஸ்டிக்கு. ஸோ அதில் சப் டைப்ஸ் இருக்கும். ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் வந்து எனக்கு டைல்ஸு எல்லாமே வந்து நிறையா டைப்ஸில் இருக்கும். அதேமாரி அவுட்டோரில் என்னென்ன இருக்குமோ இது ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா? ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு வுட்டன் இது வந்து அப்ளை பண்ணணும், ரைட்டா? ஸோ வுட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது அவுட்டோர் தானே. ஸோ அவுட்டோரில் வுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன மாதிரி வுட்டு போடலாம், ஸோ இந்த மாதிரி வுட்டு போடலாமா, இல்லை இது மாதிரி போடுவோமா, இல்லை அதே கலரில் எனக்கு போடுவோமா. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி போடணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பில்டிங் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், நல்லா லுக்காக எடுத்துரும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு இருங்க, ஸோ இந்த பேட்டர்னில் இதை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணேன். சரி, ஓகே, இதை நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைப்ரரி எக்ஸிட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஸ்டாண்டர்டு இதுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பொசிஷன் ஒன்று இருக்கா, இதை நான் ஆஃப்செட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து பாருங்கள் ஆஃப்செட் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில், அதே மாதிரி இசட் ஆக்சிஸில். ஸோ இசட் ஆக்சிஸ் ஆஃப்செட் ஆகிறது தெரியாது. ஸோ ஓரியன்டேஷன், ஸோ ஹெட்டிங் வந்து எப்படி இருக்கணும், ஸோ ஹெட்டிங்கு ஸோ மாறுது பார்த்தீங்களா. ஸோ ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருக்கிறது ஹரிசாண்டலாக மாறுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பேட்ச்சு. பேங்க்னா வந்து இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வர்றது தான் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன ஆகும், நம்ம ஓரியன்டேஷன் பொசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான நீங்கள் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். லைக் வந்து இது வந்து ஒரு ப்ரௌன் பார்ப்போமா. ஸோ ஓகே, ப்ரௌனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனில் வேணும் அப்படின்னா கலரை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணும்போது சில நேரம் என்ன ஆகும்னா டெக்ஸ்டர்ஸ் வந்து மறையும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்டர்ஸ் மறையாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இது வச்சுருக்கேன். ஓகே, ஃபினிஷ். ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு நான் வந்து பார்க்கணும். ஸோ அவுட்டோரில் ஸோ இப்போ இதில் வந்து என்ன மெட்டீரியலுக்கு டெக்ஸ்டர் நீங்கள் மாற்றலாம் மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் பிரிக் எதுவும் ஸ்டோன் எதுவும் கொடுக்க போகிறீங்களாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்டோன் கொடுக்கலாம், ஸோ இது ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சும்மா உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த இடத்துல இதை எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இன்அலோகேட்டடாக இருக்குது, ரைட்டா? கொஞ்சம் பெருசாக தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஸோ மேப் ஸ்கேல் இருக்கா, இந்த மேப் ஸ்கேல் தான் வந்து எனக்கு என்னது சைஸை வந்து இது பண்ணுறது. ஸோ சைஸை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், குறைச்சிட்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்செட் எவ்வளோ ஆஃப்செட்டாக இருக்கணும், ஓரியன்டேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஹெட்டிங் எது இருக்கணும், பேங்க்கு. ஸோ இப்போது இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வைக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? ஸோ இப்போ ஸோ இதில் வந்து எனக்கு காங்க்ரீட் வேணும் அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணுற மெட்டீரியல் வரும். ஸோ அவுட்டோரில் பிளாஸ்டர், ஸோ பிளாஸ்டரில் எனக்கு இந்த மாதிரி பிளாஸ்டர் வரும். ஸோ இந்த பிளாஸ்டர் கொடுத்துருக்கேன், இல்லை இந்த பிளாஸ்டர் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாஸ்டர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸிட் கொடுத்துட்டு அப்புறம் தான் இங்கே கலர் சைஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ளெக்டிவ், மேப் ஸ்கேலில் எல்லாத்தையும் நான் குறைச்சிறேன், கிளாஸினஸ் குறைச்சிறேன். அப்போ தான் எனக்கு வந்து இதில் இருக்க டாட் வந்து தெரியாது. மேப் ஸ்கேல் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன தெரியும், இதோட டாட் வந்து எனக்கு அதிகமாக தெரியும். ஓகேவா? ஸோ இதில் தெரியாது, ரெண்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில நேரம் இதுலேயே தெரியும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து வந்து எப்படின்னா ஸோ இப்போ இதில் வந்து இதை அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ வேரியஸ் அவுட்டோரு, ஸோ அவுட்டோரில் வந்து இதே இருக்கட்டும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த தாட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் போயிட்டு நான் இதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டாக பிங்க் ஷேட் வர மாதிரி ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கூட எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு லைட்டாக வந்து பிங்க் வர மாதிரி. ஓகே, ஸோ லைட்டாக பிங்க்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு நான் ஃபோட்டோ மோடில் போயிட்டு நான் ஃபோட்டோ மோட் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இப்போதைக்கு சும்மா ஒரு ரியலிஸ்டிக்னு ஒன்று வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு வந்து இப்படி கிளிக் பண்ணி பார்க்குறேன். தெரியுதுங்களா உங்களோட லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ பில்ட் மோட் கிளிக் பண்ணிட்டா இங்கே வந்துடும். இது எல்லாமே இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு பார்ட் 7 வரை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்ட் 7ஐயும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து இப்போ நடத்துறது புரியும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால். ஸோ மறக்காமல் போய் பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருங்க. எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இப்படியே வந்து ஒன்று ஒன்றா இப்போ கிளாஸுக்கெலாம் இருக்குன்னா கிளாஸுக்கு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ அவுட்டோர் கிளாஸு. ஸோ அவுட்டோரில் கிளாஸ் எடுத்துகிட்டு எனக்கு என்ன மாதிரி கிளாஸ் டைப் வேணும், ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, ரிஃப்ளெக்ஷன் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனாக உள்ளே இருக்கிறது வெளியே தெரியணுமா, ரெஃப்ளெக்ட் இன்க்ரீஸ் பண்ணால் வெளியே இருக்க ஸ்கை தான் எனக்கு அதிகமாக தெரியும். ஸோ முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் தெரியும். இப்போ டிரான்ஸ்பரன்சி குறைச்சா டிரான்ஸ்பரன்சி எதுவும் தெரியாது. அப்புறம் டபுள் ஷேடர்னால் டபுள் ஷேடட் இருக்கும். அப்போ கிளாஸினஸ் எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா இருக்கும். இதெல்லாம் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து என்ன ஆயிடுது, ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட மெட்டீரியல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஸோ இதோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸினஸ், ரெஃப்ளெக்ஷன், ரிலீஃப் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுறேன். ஸோ எனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த ரோடுக்கான மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். இதே இந்த ஒரு லைக் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கார்டன் ஏரியா மாதிரி வச்சுருக்கீங்க, நான் புல்லு மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தான் வந்து என்ன காட்டினேன், கிராஸ் வந்து காட்டினேன். ஸோ இங்கே வேரியஸ் டைப்பில் வந்து கிராஸ் இருந்துச்சா. ஸோ இதில் நான் கிராஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே போய்ட்டு கிராஸ் எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் கிராஸ் இருக்கும். ஸோ 3D கிராஸ்னால் 3D கிராஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஸோட சைஸு, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அன்டூ பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் போய் வேறு மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் வேணாலும் வாட்டர் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வாட்டர் வேணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி சாயில் வந்து என்ன டைப் ஆஃப் சாயில் வேணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ராக்கு, மெட்டீரியலு, இந்த மாதிரி எல்லாமே லீவ்ஸாக கிடக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து மெட்டல் மாதிரி. ஸோ ஃபர்ரு. ஸோ ஃபர்னா என்னது, ஃபர்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ண, நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபர்லேயே நிறையா டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆயிரும், இது செட்டில் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ரோடு வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து அடுத்து என்ன டாபிக் நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.